டைம் போனதே தெரியல. ஸ்டார்டில் என் பட்டாசு மாதிரி வெடிக்குங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. படம் சூப்பரா இருக்கு, படம் செம்மையா இருக்கு ப்ரோ. அந்த டைரக்டர் ரவுண்ட் டேபிள்ஸ்க்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் அப்ப பாத்துக்கிறேன். 12 வருஷமா சூர்யா படம் சரியா பண்ணடா, ஆனா இருக்கிறாருல கூட்டத்தை பார்த்தல, அப்புறம் இங்க வந்து தள்ளிட்டு இருக்க. ஃபேன் பாய் படம் மாதிரி தான் இருக்கு. சூர்யா ஃபேன்ஸ்க்கான ஒரு ஃபேன் பாய் படம் மாதிரி தான் இருக்கு. இந்த கனெக்ட் ஆகல, லேகா இருக்கிற மாதிரி சொன்னாங்களா? ஆமா, என்ன சொன்னாங்க? நான் பார்த்த ஷோல அப்படி தெரியல. யார் சொன்ன ரிவ்யூவே நம்பாத ப்ரோ. நாளைக்கு வா, இல்ல இன்னும் 2 நாள் கழிச்சு வா. ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவானுங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட கேளு நீ ரிவ்யூ. ஓ அப்படியே சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. உனக்கு மியா கலிஃபா சன்னி லியோன் வந்தா கூட சாட்டிஸ்ஃபை ஆகும். பயரா இருந்துச்சு. எல்லாமே இருக்கு, லவ் இருக்கு, எமோஷன் இருக்கு, ஆக்ஷன் எல்லாமே இருக்கு. பாட்டெல்லாம் வெறித்தனமா இருந்துச்சு. அவங்க கேரக்டர் அவங்க பண்ணிருக்காங்க. செம்ம டிஃப்ரெண்டான மூவி. ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வெரி எங்க எது வைக்கணும்னு அதுக்கேற்ற மாதிரி வச்சிருக்காங்க. இன்னொரு தடவை கார்த்திக் சுப்ராஜ் நான் மேஜிக் பண்ணுவேன்னு சினிமால காமிச்சிருக்காரு. அவ்வளவுதான் சொல்லுவேன். 100% சாட்டிஸ்ஃபைட்னா. கார்த்திக் சுப்ராஜ் வந்து எங்களோட இதை சொன்னாங்களா, இந்த கம்பேக்ல எதுவுமே இல்லை, இவருக்கு டவுன்ஃபால்னு, அதெல்லாம் பக்காவா முடிச்சு வச்சிட்டாரு. 200% சாட்டிஸ்ஃபைடு. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். தொண்டை ஃபுல்லா போச்சு. படத்துல நிறைய ஹைப் மொமெண்ட்ஸ் இருக்குது. இன்டர்வலா இருக்கட்டும், கிளைமேக்ஸ் அந்த லாஸ்ட் ஒரு 1/2 hour 45 minutes வந்து எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டான எலிமெண்ட். லவ் சீன்ல தான் அவரு படத்தையே எடுத்துட்டு போனாரு. சூப்பரா இருந்துச்சு. ஃபைனல் டச் பயங்கர மாஸ். பெரிய ஒரு ட்விஸ்டே இருக்கு அந்த படம். எதுவுமே கிடையாது. கரெக்டா ஸ்மூத்தா எங்கெங்கெல்லாம் என்னென்ன இருக்குமோ எல்லாமே கரெக்டா போயிருக்கு. பிளாட் தான் வந்து படத்துல வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுதுங்க. இப்போ யார் யாரெல்லாம் சூர்யா ஃபார்ம் அவுட்னு சொன்னாங்களோ அவங்களுக்குலாம் பதிலடி கொடுக்குற மாதிரி தான் ப்ரோ படம். பூஜா ஓகே, இவங்களுக்கு அவங்க ஓன் வாய்ஸ் எடுத்து பண்ணிருக்காங்க, எஃபர்ட் போட்டு. குட் ப்ரோ. கங்குவா எவ்வளவு விமர்சனம் வந்துச்சு, அதோட பல மடங்கு இது வெறித்தனமா இருக்கு ப்ரோ. அதுல என்ன சொன்னாங்களோ அது எல்லாம் இதுல ஃபில் பண்ணியிருக்காரு. கன்னிமா சாங் வந்து கதைக்குள்ளேயே நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு படம் ரொம்ப நாளா எதிர்பார்த்தோம் சூர்யா கிட்ட. அந்த படத்தை வந்து கரெக்டா கார்த்திக் சுப்ராஜ் கொடுத்திருக்காரு. சந்தோஷ் நாராயணன் செம்மையா பண்ணியிருந்தார் ப்ரோ. செய்க சரியான செய்க. மறக்காம தியேட்டர்லயே பாருங்க, என்ஜாய். நார்மலா பாட்டு எல்லாம் கேட்டோம், அங்க போய் தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்ல இன்னும் 2 வெறித்தனமா இருந்துச்சு ப்ரோ. சூர்யா சார் எப்படி பண்ணிருக்காரு இந்த படத்துல? அவருக்கு கேட்க வேணாம், அவர் நடிப்பின் நாயகன்னு பேரே இருக்குது. பயங்கரமா பண்ணியிருக்காருன்னா செம்ம செட்ல நடிப்பு. எங்க தேவையோ எங்கெங்க எது செம்மையா பண்ணியிருக்காரு. கேரக்டர் அப்படியே வாழ்ந்துருக்காரு. சூப்பரா இருந்துச்சு, பயங்கரமா. வேற லெவல் ப்ரோ. கார்த்திக் சுப்ராஜ் சம்பவம். சூர்யா சார் எப்படி பண்ணிருக்காரு? கம்பேக் ப்ரோ வேற லெவல்ல இருக்கு ப்ரோ படம். எல்லாருமே ஃபேமிலியோட போய் பாருங்க. சூர்யாவோட 10 வருஷத்துக்கு அப்புறம் கம்பேக். பழைய சூர்யா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே அடுத்த 10 வருஷம் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். 10 வருஷம் ஹிட் இல்லனால இந்த கூட்டத்தை பாத்தியா? அதுதான் மேட்ரிங்க. எங்க அண்ணா அடுத்த படம் அதுக்கு அடுத்த படம் ஹிட் இல்லனா கூட இந்த கூட்டம் எப்பவுமே கலையாது. அந்த லவ் லாஃப்டர் வார் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய அது சர்ப்ரைஸா அது சொல்லலாம். நீங்க படம் பாருங்க. ட்ரெய்லர்லயும் டீசர்லயும் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்களோ அந்த வேர்ட்ஸை வச்சே கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ஜாய் பண்ணுங்க. சொன்ன மாதிரி இது சைட் ஏ தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. உள்ள வந்து சைட் பின்னு ஒன்று இருக்குது. அது வந்து அன்எக்ஸ்பெக்டட் நிறைய இருக்குது. சூப்பரா பண்ணியிருக்காங்க. சரி ரொம்ப நிறைய பாட்டு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்பெல்லாம் கதையோட பர்ஃபெக்டா மர்ஜ் ஆகுது. சூப்பரா போகலாம். இல்ல ஆடியன்ஸா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஓகே அந்த மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லாகா இருக்கு. 200% இதுக்கு மேலேயும் படம் இதாக இருக்குது, குறை சொல்லணும் அப்படின்னு இல்லை. ஊருக்குள்ள அது வந்து அது எப்படி சொல்லணுன்ட்டு சொல்கிறவங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட லாஸ்ட் செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக ஃபேன் பேலன்ஸ் கனெக்ட் ஆகும். சூப்பராக எல்லாத்துக்குமே பிடிச்சிடும். சூர்யா வந்து பயங்கரமா எஃபர்ட் போட்டிருக்காரு. அதே மாதிரி கார்த்திக் சுப்ராஜோட எஃபர்ட் இருக்குல்ல, அத்தனை பேரை வந்து அவங்க கெட்டி மேய்க்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது எஃபர்ட்லாம் பயங்கரமா போட்டிருக்காங்க. விஷுவல்ஸ் பயங்கர கிராண்டா இருக்கு. என்ஜாய் பண்றீங்க. எப்படி பாக்குறீங்க? செம்மையா இருந்தது. சூர்யா சார் கம்பேக் சொல்றாங்க. எப்படி இருக்கு? நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்ஸ். சூப்பர் ரெஸ்பான்ஸ். எல்லாருமே படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. பைரசி சப்போர்ட் பண்ணாதீங்க. அண்ட் தியேட்டர்ல எடுக்கிற கிளிப்பிங்ஸ்லாம் வந்து ஆன்லைன்ல போடாதீங்க. அண்ட் இந்த படத்தோட கதையில இருக்க சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் வெளியில சொன்னாங்க. எல்லாருமே அந்த ரிவீல் ஆற இடம்லாம் வந்து ஒரு 2 weeks கழிச்சு மேபி அந்த எக்ஸைட்மென்ட்ல போடாம இருந்தா நல்லா இருக்கும். நாங்க பார்த்தப்போ இந்த ஆடியன்ஸ் எல்லா ஆடியன்ஸுமே கிடைக்கணும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். இது வந்து சப்போர்ட் அண்ட் லவ் இஸ் ஓவர்வெல்மிங். ரொம்ப நன்றி.